வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 12வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி. இந்த மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். ஏன்னா பார்வையாலேயே பலன்களை அள்ளி தருகின்ற குரு பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயே இவங்க கருணை உள்ளம் கொண்டவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. மீனராசிக்காரர்களுடைய குணம் பார்த்திங்கன்னா கடினம் அப்படிங்கிற சொல்லி அவங்கக்கிட்ட இருக்காது. எல்லா வேலையுமே நம்ம செய்யலாம், எல்லா வேலையும் அது பலன் கிடைக்குதா கிடைக்கலையோ அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லா வேலையும் நம்ம செய்யலாம், அது முயற்சி செய்தால் வெற்றியாக அமைந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விடக்கூடியவங்களாக பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்களாம் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. நல்ல புத்தி கூர்மையானவங்க. அதே மாதிரி தன்னுடைய சொல் செயல் இது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. தனக்கு என்ற வார்த்தை கொஞ்சம் அதிகமாகவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கா, இந்த வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஜாக்பாட் அடிக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரியன் பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். முகம் தெரியாத ஒரு பெண்ணிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு பெண்ணால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் அதிகமாகவோ அல்லது யாருக்கிட்டையாவது முன்ஜாமீன் போட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்களுக்காக முன்ஜாமீன் போடுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. எந்த ஒரு செயலையோ அல்லது தொழிலையோ ஏதாவது விரிவுபடுத்தலாம் அல்லது ஏதாவது ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. சந்திரனோட நகர்வு இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நிறைய யோகமான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு பிடிக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப அன்பாக பேசுவீங்க. அதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால் லாபமும் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அரசு ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வேலை பார்க்குற இடத்துல மற்ற சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பேச்சையோ அல்லது உங்களுடைய சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய மேல் அதிகாரியை பகைத்துக்க வேண்டாம். இந்த டைமு கொஞ்சம் கவனமாக இருங்க, சிந்தித்து செயல்படுங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கும். புதன் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். விண்ணப்பித்துட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல, இனி எப்போ வேலை கிடைக்க போகுது அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த வாரத்தில் தேடி வரும். புதிய ஆர்டர்களில் பெறுவதெல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். அதே மாதிரி புதிய ஆர்டர்களை நீங்கள் பெறும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும்.
குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆசை அதிகமாகும். எதையாவது ஒன்று சாதிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வரலாம், நிறைய லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுவீங்க. உடனுடனே அதற்கான லாபம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுற மாதிரி அமைஞ்சிரும். கொஞ்சம் கவனமாக இருங்க, சிந்தித்து செயல்படுங்க. நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசி என்பர்களே. அதேமாரி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். பிரிந்து போன உறவுகள்லாம் இந்த டைம் உங்கள் வீடு தேடி வருவாங்க. சகோதர சகோதரியோட திருமணத்தை முன்னின்று நடத்துவீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு ஓங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோரோட கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெற்றோர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இந்த டைம் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இரும்பு சம்பந்தமான வியாபாரிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. மணல் சம்பந்தமான வியாபாரம், செங்கல் சம்பந்தமான வியாபாரம்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ராசியில் அமர்ந்திருக்கும் குரு இனம் தெரியாத ஒரு சோகத்தையும் ஒரு இனம் புரியாத கவலையும் இந்த டைமில் கொஞ்சம் ஏற்படுத்துவார். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமு உங்களுடைய புத்திசாலித்தனமும் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவானால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கிட்டையோ அல்லது உங்களுடைய தாய் தந்தையார்கிட்டையோ பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த டைமை அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய இல்லம் தேடி ஏதாவது ஒரு இனிமையான செய்தி உங்களுடைய இல்லத்தை தேடி வரும். சுற்றுச்சூழல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. அது உங்களுடைய சகோதரராக இருக்கலாம், அல்லது சகோதரியாக இருக்கலாம், அல்லது ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம். அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடைபெறும். அதை நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல தகவல் இந்த டைமு தேடி வரும். உறவுகள் வகையில் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு பெண் உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கு. காதலிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். எதையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. எதிரிகளோட சதியில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு பதியில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பாராட்டு இந்த டைமு கிடைக்கும். நண்பர்களும் நெருங்கிய உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வங்கியில் கடன் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த கிடைக்காம இருந்திருக்கும். இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வங்கி கடன்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாளும் உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த டைமு நடைபெறும். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்தளவுக்கு யோகமான வாரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். வியாபாரம் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தேவையற்ற பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது. சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு யோகம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக செயல்பட போகிறீங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு பக்கபலமாக இந்த டைம் இருப்பாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த
ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.